உறவுகளே, எங்க பேக் பண்ணி எப்படி உட்காந்துருக்கேன் பாத்தீங்களா? ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். அப்பாவி அப்பா மூச்ச பாருங்க. ஏன்னா என்ன ரீசன் அப்பாவி அப்பா ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்காங்கன்னா, நான் மட்டும் வெளியில போறேன். அதாவது ட்ரிப்புக்கு நான் மட்டும் போறேன். எங்க போறேன், எதுல போறேன் எல்லாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. லாஸ்ட் வர தவிர்க்காம, அதாவது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க போறேன், எப்படி போறேன், எதுல போறேன், எங்க ஸ்டே பண்றேன், என்ன ஏது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் மட்டும் தான் போறேன். சுட்டி காவியா வரல, அப்பாவி அப்பா வரல. இங்க பாரு, நல்ல சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸா போறோம். போறோம். அதே மாதிரி நல்ல சேஃபா போங்க. நல்ல அதே மாதிரி சாப்பாடு டயத்துல போய் நல்லா சாப்பிடுங்க. அது சாப்பிடுவோம். ஒன் டே தான். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட் வந்துருவேன். ஆனா நீ போற வண்டி தான் வித்தியாசமானது. அது வந்து பாக்கட்டும். ஒன் டே ட்ரிப் தான். அதாவது இன்னைக்கு போறோம், நாளைக்கு நைட் வந்துருவோம். ஃப்ரெண்ட்ஸோட தான் போறேன். ஃப்ரெண்ட்ஸோட முத வெளியில நான் கிளம்புறது இதுதான். என்ன எனக்கு என்னன்னா, நீ என்னைய பிரிஞ்சு போறது சங்கடமா இருக்கு. வருத்தத்தை பாத்தீங்களா? ஃபீல் பண்ணாங்க. நாளைக்கு நைட் வந்துருவேன். இது வந்து ஒரு அபிஷியல் ஒர்க்குக்காண்டி தான் போறோம். இது வந்து டூர் நான் என்ஜாய் பண்ணலாம் போகல. ஒரு அபிஷியல் ஒர்க்குக்காண்டி, என்னுடைய ஒர்க்குக்காண்டி நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த போர்ட் மீட்டிங், அதை சொல்லிட்டேன். அந்த போர்ட் மீட்டிங் அதுக்காண்டி தான், அட்டன் பண்ணதுக்காண்டி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எங்க போறேன், எப்படி போறேன் எல்லாம் நீங்க வீடியோ கொடுத்து பாருங்க. ஓகேவா? பேக் பண்ணியாச்சு, நேரம் ஆயிட்டு இப்ப கிளம்புறோம். வாங்க போயிட்டு. இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த அப்பாவி அப்பா என்னை வந்து ட்ராப் பண்ண வந்திருக்காங்க. அங்க பாருங்க. போமா, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ட்ரெயினில் தான் போகிறோம் நாங்கள். இப்போ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நான் போயிட்டு என் ஃப்ரெண்டையும் காமிக்கிறேன். ஓகே, வந்துட்டோம். ஸ்டேஷனில் மீட் பண்ணியாச்சு. சரி, ட்ரெயின் வந்தோன்னா நாங்கள் கிளம்பட்டுமா? சரி, உங்களை ஏற்றிட்டு போகிறோம். சரி, வண்டி ஏற்றிட்டு போகிறீங்களா? வண்டியை பார்த்தது இல்லைல்ல. ரைட்டு, வண்டியை பார்த்துட்டு கிளம்புங்க. பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு ஒரு நாள் எல்லாரும் போவோம், ஃபேமிலியோட போவோம். ஒன்று வயசு. ஆமாம், அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டேஷன்ல. அப்பாவே அந்த உட்காந்துருக்காங்க. வரணும். ரெடியா? நம்மால் ரெடியா நிற்காங்க. இப்போ ட்ரெயின் வந்துடும். வந்த உடனே ஏறுவோம். அதோ ட்ரெயின் வந்து விட்டது. இந்த வருதா ட்ரெயின் வந்து விட்டது. நாங்க இப்போ வந்தே பாரத்ல போறோம். எதுல போறோம்? வந்தே பாரத். வந்தே பாரத் எப்படி உள்ள போய் சொல்றேன். உள்ள போய் சொல்றேன். உள்ள வந்து உட்காந்தாச்சு. இந்த பாருங்க, போய்கிட்டு இருக்கோம். என்ன போய்கிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. ட்ரெயினில் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ் வந்து நாங்கள் வரவுமே எங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் இருந்தது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க, அதை நான் குடிச்சிட்டேன். ஓகே, அப்புறம் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? ஃபோன் அடிக்குது பக்கத்தில். என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு என்ன வச்சுருக்காங்க, இது என்னது, இது டேஸ்டி கொஞ்சம். இது வந்து ஒரு மிக்சரும் ஓம பொரியும் வச்சிருக்காங்க. இந்த கீழே இருப்பாருங்க, அந்த இருப்பாருங்க, அந்த அதில் வைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய், நம்மளுக்கு கடலை மிட்டாய். அப்புறம் இது டீ. அப்புறம் சொசைட்டி ஆஃப் மசாலா ஃப்ளேவர் டீக்கு வந்து வெந்நி ஹாட் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இது என்னது மகேஷ்? ஒரு வடை ஒன்று. அப்புறம் அதுக்கு சாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ டீ கொடுத்துருக்காங்க. டீ மிக்ஸ் பண்ணி போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லட்டா? வடைய பாருங்க, அத்தாடி பிக்கவே முடியல வடைய. அங்க பாருங்க. ஆமா, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் பரவாயில்ல, ஆனா ஹார்டா இருக்கு. இந்த ஓம பிடிப்ப சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைட்டா தட்டுங்க, டேஸ்ட் மட்டும் பார்த்தோம். போதும். சாரமா சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
கடையில் வந்து சிட்டியில் தான் சாப்பிடும் நல்லா இருக்கும். ஓம்பல் எப்படி இருக்குன்னா குர்குரே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. குர்குரே டேஸ்ட் இருக்குது இதில். ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சுருக்காங்க, இல்லை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. வடைக்கு சாஸ் தொட்டு சாப்பிட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வடையை சாப்பிடலை வச்சுட்டு நல்லா இல்லை. ஜூஸ் வச்சுருக்காங்க, ஜூஸ் ஊற்றிட்டு பார்ப்போம். கடலை மிட்டாய் இருக்குது. ஆனால் கடலை மிட்டாய் நல்லா இருக்குமா எனக்கு தெரியாது. நம்மளுக்கு நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடலை மிட்டாய் சாப்பிட்டு பழகிட்டோம். ஆமாம், அதனால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நல்லா இருக்காது தெரியும். இப்போ கடலை மிட்டாய் பரவாயில்ல, கடலை மிட்டாய் பரவாயில்ல. இதோ ஸ்டாப்பில் நிற்கிது. இப்போ ஜூஸ் என்ன ஜூஸ் குழந்தைகளுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் புளிப்பு இருக்குல்ல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது பரவாயில்ல. ட்ரெயினில் சென்று கொண்டே இருக்கிறோம். என்ன ஆனால் நான் மட்டும் வர்றது ஜாலியாக இல்லை. நம்ம மட்டும் வர்றது என்ன பிள்ளையில கூட்டம் ஜாலியாக ஒரு நாளைக்கு காரியா எல்லாரும் ஃபேமிலியாக வரும். சரியா, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ள ட்ரெயினில் உட்காந்து போகிறதே தெரியல, நல்லா இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம், ஆனால் லஞ்சு டிஃபன் நாங்கள் சாப்பிட்டு பழகி பார்த்தது இல்லை. அது வரும்போது அதில் ஒரு நாள் போகும்போது நம்ம லஞ்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோம். இப்போ ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. அப்புறம் டீ தான் ஒன்று சரியில்லை, மற்றபடி எல்லாம் ஓகே, ரைட்டு. இப்போ ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோம். போயிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஜன்னல் பக்கம் நான் மாறிட்டேன், அவங்கள்ட்ட வந்து நான் மாறிட்டேன். கொஞ்சம் நேரம் அவங்க, கொஞ்சம் நேரம் நான், அப்படி மாறிட்டோம். ஏன்னா சீட்டு வந்து 2 பேருக்கும் விண்டோ கிடைக்கல, அது கிடைக்காது. விண்டோ ஒன்று போல போட்டால் விண்டோ எப்படி கிடைக்கும், ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சரியா, இதான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரெயின்குள்ளே உட்காந்துருக்கதே தெரியல. ரமேஷ், ட்ரெயின்குள்ளே உட்காந்துருக்கதே தெரியல. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் இறங்க போகிறோம். ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்க போகிறோம். எங்கே வந்திருக்கோம்னா திருச்சிக்கு தான் வரோம். சரியா, திருச்சிக்கு தான் வரோம், வரப்போகிறோம். அந்த அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வந்தே பாரத்துக்கு ஒரு குட் பாய். வந்தே பாரத்துக்கு ஒரு குட் பாய் சொல்லிடுங்க. குட் பாய் வேண்டாமா, வந்தே பாரத் இப்போ குட் பாய். இறங்கிட்டோம். பாருங்க, இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூமுக்கு போக போகிறோம். சரியாக கேட்காது, அங்கே போய் ரூமில் போய் நான் எல்லாம் பண்ணுறேன். ஓகேவா, வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். திருச்சிக்கு வந்தாச்சு. நாளைக்கு எங்களுக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது திருச்சியில் தான். இப்போ வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் டூர் நாளைக்கு தனி வீடியோவில் போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ட்ராவல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். ரூம் டூர் வரும். அடுத்து நாளைக்கு என்ன மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வரும். இடையில ஏதோ ஒரு சவுண்ட், ஏதோ பாட்டு வந்துருச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தவறாமல் நம்ம இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். அப்பாவியப்பா சுட்டி மகள் பிள்ளைங்களை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அரைவ் ஆகிட்டாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நாளைக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் காமிக்க. ஓகே, பாய்.